திராவிட இயக்க தமிழர் பேரவை பொதுச் செயலாளர் சுபவீரபாண்டியன் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். ஐயா வணக்கம். இன்றைக்கு முத்தமிழ் முருகன் மாநாடு நடைபெற்று காணொலி காட்சி மூலமாக முதலமைச்சர் அதனை துவக்கி வைச்சிருக்கிறாரு. அதுல நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. எல்லோருக்கும் நம்பிக்கை அளிக்கக்கூடிய அரசாக திமுக அரசு இருக்கிறது அப்படின்னும், பக்தர்கள் உட்பட எல்லாரும் விரும்பும் அரசாக திமுக அரசு இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு. இதற்கு தமிழிசை சவுந்தரராஜன் எதிர்வினையாற்றி இருக்கிறாங்க. இது ஓட்டுக்காக செய்யக்கூடிய உத்தின்னு நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது திமுக அரசு அறிஞர் அண்ணா அவர்கள் தலைமையில் உருவான அந்த நாளிலிருந்தே கட்சியின் கொள்கையையும் அரசின் கொள்கையையும் ஒரு நாளும் குழப்பிக் கொண்டதில்லை. இதுவும் அறநிலையத்துறையின் சார்பில் நடக்கிறது என்றால், அறநிலையத்துறை என்பதே இருக்கிற ஆன்மீக உணர்வுகளுக்கும் சேர்ந்தது தானே. திமுக அரசு அந்த கட்சிக்கென்று கொள்கைகள் இருக்கலாம். அதுவும் கூட திமுக திராவிடர் கழகத்தை போல கடவுள் மறுப்பு கட்சி இல்லை. மேலும் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு எல்லோருக்குமான அரசாகத்தான் இது இருக்கும் என்பதையும் முதலமைச்சர் பலமுறை சொல்லி இருக்கிறார். இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல, திருவாரூர் தேரை ஓட வைத்ததே தலைவர் கலைஞர் அவர்களின் ஆட்சி காலத்திலே தானே. எனவே தலைவர் கலைஞர் அவர்களின் காலத்திலிருந்து, பேரறிஞர் அண்ணா அவர்களின் காலத்திலிருந்து எல்லோருக்கும் பொதுவான அரசாகத்தான் திமுக தலைமையிலான தமிழ்நாடு அரசு இருக்கிறது. முதலமைச்சர் அவர்கள் பேசியிருக்கிற அந்த உரையே எல்லாவற்றுக்குமான தெளிவான விடையை தருகிறது. அதையும் தாண்டி அண்ணல் காந்தியாரை மேற்கோள் காட்டி நம்முடைய முன்னாள் ஆளுநர் தமிழிசை அவர்கள் பேசுகிறார் என்றால் எனக்கு வியப்பாகவும் வேடிக்கையாகவும் இருக்கிறது. காந்தியார் அவர்களை மேற்கோள் காட்டுவதற்கு மட்டுமே பயன்படுத்தலாம். அவர் உயிரோடு இருப்பதை ஏற்க முடியாது என்று நினைக்கிற ஒரு கட்சியாக அது இருக்கிறது என்றுதான் நான் நினைக்கிறேன். ஐயா, நீங்க சொன்னது போல அறநிலையத்துறை சார்பில் நிறைய கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் நடந்தாலுமே கூட இன்னைக்கு பேசும்போது முதலமைச்சர் குறிப்பாக முருகன் கோயில்களுக்கு சிறப்பு நிதி ஒதுக்கப்படும், அதற்கான எல்லா சிறப்பு ஏற்பாடுகளையும் செய்து தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி, பாஜக இப்படி எல்லாருமே முருகனை கையில் எடுத்து அரசியல் செஞ்ச நிலையில தற்பொழுது திமுகவும் முருகனை கையில் எடுத்திருக்குதுன்னு நம்ம நினைக்கலாமா? ஏற்கனவே பழனி கோயிலுக்கு ஏராளமான நிதி உதவியை தமிழ்நாடு அரசு செய்திருக்கிறது. அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் புள்ளி உரங்களோடு 3 நாட்களுக்கு முந்தைய தன்னுடைய நேர்காணலில் எடுத்து சொல்லியிருக்கிறார். ஏதோ நாம் தமிழரும் பாஜகவும் முன்னெடுத்ததற்கு பிறகுதான் தமிழக அரசு எடுக்கிறது என்பதெல்லாம் அப்பட்டமான பொய், எந்த ஆதாரமும் இல்லாத ஒரு கூற்று. அதை மிக தெளிவாக சான்றுகளோடு அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் எடுத்து சொல்லியிருக்கிறார். எத்தனை முறை முருகன் கோயிலுக்கு, இதே பழனி முருகன் கோயிலுக்கு என்னென்ன செயல்களை எல்லாம் நிதி உதவியை எல்லாம் செய்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். எனவே தேர்தலுக்காகவும் வாக்குகளுக்காகவும் பேசுகிறவர்கள் யார் என்பது மக்களுக்கு இப்போது தெளிவாக தெரியும். நன்றி. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ஐயா.